இவரெல்லாம் இனிமேந்து மனசாட்சியை பத்தி பேசினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அண்ட் நிஜமா சொல்றேன், இவங்க எல்லாரையும் ஒரு கேம் தான் விளையாட சொன்னாங்க. நம்மளுக்கும் தெரியும் அது ஒரு கேம்னு சொல்லிட்டு அதை சுவாரஸ்யமா தான் இவங்களை ஆக்க சொன்னாங்க. யாரும் இவங்க அன்எத்திக்கலா விளையாடுங்க அப்படின்னு சொல்லல. மஞ்சரி போய் ஆனந்தியோட சாப்பாடு பிளேட்டை புடுங்கினது, கிராசரிக்கு அவ்வளோ சண்டை போடுவாங்க அவங்க. இன்னைக்கு அவ்வளோ முட்டையை வேஸ்ட் பண்ணாங்களே, அப்பெல்லாம் கிராசரி எங்க போச்சு எனக்கு தெரியல. அன்ஷிதாவை அவ்வளோ பாடுபடுத்தினதாகட்டும், இல்லை பவித்ரா அவர்களோட வாயில கொஞ்சம் கொஞ்சமா அதை ஊத்தும் போது நம்மளுக்கு பார்க்கவே கொமட்டிட்டு வந்தது. அவங்க அந்த இடத்துல எவ்வளவு பெரிய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும் போது தான் தெரியும் இந்த கேமை இவங்க எப்படி விளையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முத்துக்குமரன் அவ்வளோ பேச்சு பேசுவார்ல, அங்க சாச்சனா ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாங்க, அதை அட்லீஸ்ட் கண்ணை கூட காட்டல அவரு, பர்சனல் திங்ஸ் தொடக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன இவர் மனசாட்சியை பத்தி பேசுறாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ராணவும் சாச்சனாவும் எதை எங்க பேசணும், எதை என்ன பண்ணணும்னு கூட தெரியவே இல்லை. நிஜமாவே நான் சொல்றேன், பவித்ரா, அன்ஷிதா, ஜெஃப்ரி அவ்வளோ அவங்க தூரம் காயப்பட்டு பிசிக்கலாவும் மென்டலாவும் அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இதை இவ்வளோ நேரம் ஒரு 1.5 மணி நேரம் அந்த எபிசோட பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆக்சுவலா எப்படி இருந்ததுன்னா, யாரா இவங்க இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு தான் இருந்தது. த டெவில்ஸ் ஆர் ரியலி த ஈவில்ஸ் ஆஃப் திஸ் கேம். உங்களுக்கு இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது நீங்க கமெண்ட் பண்ணுங்க.